இந்த மாரி நடக்கும்னு தெரியும். ஆனா அடுத்த நாளேன்றது என்னடா இதுன்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஹாய் கைஸ், என் பேரு முகேஷ். வெல்கம் டு த டே 2 ஆஃப் பேக் டு த பேசிக்ஸ். இது சண்டேவோட நிலவரம். நேத்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு கோல்டு. ரைட்டு. இன்னைக்கான நாள் எப்படி இருக்கும்னு எனக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்தது. அதான் ஏஞ்ச கையோட வாய்ஸ் ஓவர்லாம் குடுத்து முடிச்சுட்டு, அப்புறம் அடுத்த ஆர்டர்லாம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எப்படி? மாஸா? அப்புறம் போய் கையோட குளிச்சு முடிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னடா பேக் டு த பேசிக்ஸ்ன்ட்டு இட்லி கறி குழம்பு அடிச்சு நாக் அவுட் பண்றான்னு பார்க்காதீங்க. சாட்டர்டே ஆனாலே சரக்கு அடி பண்ற மாரி சண்டே ஆனாலே நம்மளுக்கு இட்லி கறி குழம்பு தான். அப்புறம் ஒரு மதியம் போல இவர் வந்தாரு. இவனை பார்க்க யாரோ போல தெரியலாம். ஆனா நேத்து பார்த்தீங்களே மீஷோ அவன் தான். ஒன்றும் இல்லை, இப்போ சார் கெட்டப்ல இருக்காரு. அப்புறம் என்னடா அப்படின்னா வாத்தல ஃபுட்பால் ஆட போலான்னா, ஓகே ஒய் நாட் போலாமே அப்படின்னு நானும் போனேன். ஆனா உண்ட மயக்கத்துக்கும் இருந்த வெயிலுக்கும் பெருசாலாம் ஒன்றும் ஆடல. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஒரு சின்ன வாக்கு. இந்த வீட்டில் செடிலாம் சூப்பரா இருக்குங்க. பார்த்தா முன்புறத்தை டெமாலிஷ் பண்றாங்க போல. சோ சார். நானும் டியூஸ்டேக்குள்ள ஒரு செடி வாங்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. அப்புறம் பார்த்தா பாதி வழியில் இவ்வளோ வந்திருக்கா போல. சொல்லாமக்கெல்லாம் போயிட்டேடான்ற மாதிரி சவுண்டு குத்துருந்தா. ஸோ திரும்பி வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டில் ஒன் டே ஒரு மிக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அப்படியே அதெல்லாம் ஒரு கை பார்த்துட்டு முகத்தில் பட்டிட்டிங்கிறீங்களா பண்ணிட்டு வந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ண பார்சல்லாம் வந்ததும் ஒரே ஜாலி. அதோட அப்படியே போய் படுத்தேன். டே ஓவர்.